ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கோன்மாரி மெத்தட். இப்பதான் ரூமை கிளீன் பண்ணேன், அதுக்குள்ள இப்படி குப்பையா கிடக்கு. சுத்தம் பண்ணியே என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் போலன்னு நம்மள நிறைய பேர் புலம்பி இருப்போம். எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரியே இருக்கும். சரி, வீடு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா ஆபீஸ் போனாலும் டேபிள்ல ஃபைல்ஸ், பென்னு, பென்சில், பேப்பர்னு எல்லாம் குப்பை மாதிரி குவிஞ்சிருக்கும். அத பார்த்தா வரும் பாருங்க ஒரு காண்டு. நான் இன்னைக்கு வேலைக்கே வரலடான்னு சொல்ற அளவுக்கு மூட் அவுட் ஆயிரும். சரி, எங்கேயுமே போக வேண்டாம், சும்மா எதுவுமே பண்ணாம வீட்லயே இருக்கலாம்னு யோசிச்சு சும்மா உட்காந்தா கூட மைண்ட்ல ஒருத்தன் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணுவான். அவன் பேச்ச மட்டும் காது கொடுத்து கேட்டா போதும், மண்டைய பிச்சுக்கு வச்சிருவான். எல்லாமே குப்பை மாதிரி நம்ம மைண்ட்ல கிளீன் பண்ணாம வச்சிருக்க எண்ணங்களோட வெளிப்பாடுதான். இப்படி வீடு, ஆபீஸ், மைண்டு, உடல்னு எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணாம வச்சிருந்தோம்னா அது நமக்கு தான் பல விஷயத்துல டென்ஷன் உருவாக்கும். நானும் தான் டெய்லி குளிக்கிறேன், டெய்லி வீடெல்லாம் சுத்தம் பண்றேன், ஆனாலும் எதுவுமே சுத்தமா இருக்க மாதிரி ஃபீலிங்கே தெரியலையா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கு தான், முழுமையா கேளுங்க. ஜாப்பனீஸ் மக்கள் சுத்தம் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தடான கோன்மாரி மெத்தட நான் முழுமையா சொல்லித்தர போறேன். இந்த முறையை பயன்படுத்தி உங்களால சுத்தமாவும் சந்தோஷமாவும் வாழ முடியும். சோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், போய் தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்க போ. தேவை உள்ள ஆணி எது, தேவையில்லாத ஆணி எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தானே. நேசமணி சொல்ற மாதிரி நம்மள பல பேர் சுத்தம் பண்றோம்னு பண்ணுவோம். ஆனா அதுல ஒரு பெரிய மிஸ்டேக்க பண்ணுவோம். எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் எங்கேயோ ஒரு குறை இருக்க மாதிரியே தெரியும். இத சால்வ் பண்ணதான் ஜப்பான் மக்கள் இந்த கோன்மாரி முறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த முறைய மேரி காண்டோ அப்படிங்கிற ஒருத்தங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஜப்பான்ல உருவாக்கப்பட்ட கோன்மாரி முறை இன்னைக்கு அமெரிக்கா, சைனா போன்ற பல கண்ட்ரீஸ்ல ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு. கோன்மாரி மெத்தடோட பேசிக்கான பிரின்சிபலே மகிழ்ச்சிய தூண்டுறதுதான். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்ம கூட வச்சுக்கணும். இந்த கோன்மாரி மெத்தட யார் வேணாலும் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில அளவு கடந்த மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைய முடியும். சரி, இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்றது சொல்றேன். கோன்மாரி மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்க நோட் பண்ணணும். நம்பர் 1, எந்த பிளேஸ நீங்க சுத்தம் பண்ண நினைக்கிறீங்க? உங்க ரூமா, உங்க ஆபீஸா, கிச்சனா, இல்ல உங்க மைண்டா? இத சூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் சூஸ் பண்ண அப்புறம் நம்பர் 2, கற்பனை பண்ணணும். நீங்க கிளீன் பண்ண நினைக்கிற பிளேஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, வீட்டை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சுத்தமா இருக்கிற வீட்ல நீங்க இருக்க மாதிரி உங்க மைண்ட் செட் அப்ப எப்படி இருக்கும், நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இப்படி எல்லாத்தையும் கற்பனை பண்ணுங்க. அடுத்து நம்பர் 3, தேவையில்லாத எல்லாத்தையும் ஓரமா வைக்கணும், இல்ல தூக்கி போட்டுறணும். குப்பையை வச்சே கிளீன் பண்ணிட்டு இருந்தோம்னா என்னைக்குமே நம்மளால சுத்தமா இருக்க முடியாது. சோ எதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லையோ அதை ஓரமா வச்சிருங்க, இல்ல தூக்கி போட்டுருங்க. அடுத்து நம்பர் 4, அடுத்து கேட்டகரி வைஸ் சுத்தம் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, கிச்சனை சுத்தம் பண்றீங்கன்னா அதுல இருக்க பாக்ஸஸ தனியா, குரோசரிஸ தனியான்னு சுத்தம் பண்ணுங்க. இது கிளீன் பண்ணும்போது உங்களை டயர்டாக்காம வச்சுக்க உதவி பண்ணும். அடுத்து நம்பர் 5, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே உங்க கூட வச்சுக்கோங்க. அதை தவிர மத்த எல்லாமே தேவையில்லாத பொருள் தான். இந்த 5 விஷயங்களை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மள பல பேர் வீடு எவ்வளோ கிளீன் பண்ணாலும் குப்பையா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், கிளீன் பண்றாங்கிற பேர்ல ஒரு பிளேஸ்ல இருக்க பொருள் எடுத்து இன்னொரு பிளேஸ்ல வச்சிருவோம். அப்ப எப்படி கிளீனா இருக்கும்? போட்டு அடைச்ச மாதிரி தானே இருக்கும். அதனாலதான் இந்த கோன்மாரி மெத்தட்ல ஒவ்வொரு கேட்டகரியா கிளீன் பண்ண சொல்றாங்க. வீட்டை சுத்தம் பண்ண நினைக்கிறீங்கன்னா பேசிக்கா இந்த 5 கேட்டகரிஸ ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல க்ளோத்ஸ். அங்கங்க வீட்ல துணி கிடக்கிறது தான் ரொம்ப குப்பையா இருக்க மாதிரியே தெரியும். சோ ஃபர்ஸ்ட் க்ளோத்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு கிளாத்தையும் எடுத்து கையில வச்சு, இது என் சந்தோஷத்தை தூண்டுதா அப்படின்னு நீங்களே கேளுங்க. இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தா போட்டா நல்லா இருக்கும், இது நமக்கு தேவையானது, அடுத்த வாட்டி கண்டிப்பா போடணும், இப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுதுன்னா ஆமான்னு அர்த்தம். சோ அந்த ட்ரெஸ் எல்லாம் மட்டும் வச்சுக்கோங்க, மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. துணிகளை அங்கங்க வைக்காம எல்லாத்தையுமே நீட்டா மடிச்சு வைங்க, இல்ல ஹேங்கரா கூட யூஸ் பண்ணலாம். பார்க்கும்போது எல்லாமே விசிபிளா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் எடுக்கும் போது ஈஸியாவும் இருக்கும், கலையாது. அடுத்து செகண்ட் கேட்டகரி, புக்ஸ். உங்க வீட்ல அங்கங்க இருக்கக்கூடிய புக்ஸ், நோட்ஸ்னு எல்லாத்தையுமே எடுங்க. அதுல எந்த புக்கு உண்மையாவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. புக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய எமோஷனல் கனெக்ஷன்ஸ் கூட நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிக்கக்கூடிய புத்தகங்களை வச்சுக்கோங்க, மத்ததை ரிமூவ் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் அப்டேட் ஆகணும்னு மோட்டிவேஷனல், செல்ஃப் டெவலப்மெண்ட் இப்படி பல புக்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. ஆனா அதை ஒரு நாளும் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப நாளா வீட்ல இருக்க ஷெல்ஃப்ல அது தூங்கிட்டே இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் உங்க கோலுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஆகலன்னா அதையும் ரிமூவ் பண்ணுங்க. அடுத்து தேர்ட் கேட்டகரி, பேப்பர். என்னதான் சுத்தம் பண்ணாலும் கடையில கொடுத்த பில்லு, நியூஸ் பேப்பர் ஆடுன்னு அங்கங்க வீட்ல பேப்பர் கிடக்கிறதும் வீட்டை குப்பையாதான் மாத்தும். பேப்பர்ஸை சுத்தம் பண்றதுக்கு மேரி காண்டோ ஒரு 3 கேட்டகரிஸ்ல பேப்பர்ஸை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. நம்பர் 1, இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேப்பர்ஸ். நம்பர் 2, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தேவைப்படுற பேப்பர்ஸ். நம்பர் 3, எப்பவுமே நமக்கு தேவைப்படக்கூடிய பேப்பர்ஸ். இந்த 3 கேட்டகரிஸை வச்சு பேப்பர்ஸை அரேஞ்ச் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இப்ப நீங்க உங்க கோல்ஸுக்கு பிளான் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ், நீங்க எழுதுற பேப்பர்ஸை வைக்கலாம். செகண்ட் கேட்டகரியில உங்க ஆஃபீஸ்ல நீங்க கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ், உங்க கோலோட ரிவ்யூ பேப்பர்ஸ் இதெல்லாம் வைக்கலாம். தேர்ட் கேட்டகரியில இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸை வைக்கலாம். எல்லாத்தையுமே நீட்டா ஃபைல் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் காப்பீஸை வச்சுக்கோங்க. அது உங்க வீட்டுல தேவையில்லாம சேர்ற பேப்பர் குப்பையை தடுக்கும். அடுத்து நம்பர் 4, கொமோனோ அப்படின்னா மிஸ்சலேனியஸ் ஐட்டம்ஸ், அதாவது மற்ற சின்ன சின்ன பொருட்கள், இயர்ஃபோன்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னு அங்கங்க இருக்கக்கூடிய பொருட்கள். இதுதான் நம்ம வீட்டுல அங்கங்க இருந்து குப்பையா இருக்க மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுங்க, கேட்டகரி வைஸ் பிரிச்சு வைங்க. அடுத்து நம்பர் 5, சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் வாங்கின வாட்ச், கல்யாண சாரி, இப்படி நம்ம வீட்டுல நிறைய பொருட்கள் சென்டிமெண்ட்டுக்காகவே இருக்கும். பட் அதை அவ்வளவா நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு என்ன ரியலாவே ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்து அதை மட்டும் வைங்க. இந்த 5 கேட்டகரிஸை வச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை அரேஞ்ச் பண்ணி நீட்டா வச்சுக்க முடியும். கோன்மாரி மெத்தடுக்கு நீங்க ஸ்டோரேஜ் பாக்ஸஸை யூஸ் பண்ணலாம். அது பார்த்த உடனே நீங்க தேடாம எடுக்க உதவி பண்ணும். கோன்மாரி மெத்தடை யூஸ் பண்றதுனால உங்க பிளேஸை ஈஸியா கிளீன் பண்ணிக்க முடியும். கிளீனா இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருக்கும்போது நம்ம மைண்டும் கிரியேட்டிவிட்டியோட வேலை செய்யும். உங்க கான்ஃபிடன்ஸ் அதை அதிகப்படுத்தும். இந்த கிளீனிங் ப்ராசஸை உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒன்ஸ் வேணுமோ அதை பண்ணலாம். பட் எல்லாத்தையுமே ஜர்னல் பண்ணுங்க. கிளீன் பண்ணும்போது உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்க. தேவையில்லாத திங்ஸை ரிமூவ் பண்ணும்போது மைண்டே ஃப்ரீயா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அதையுமே நோட் பண்ணுங்க. இந்த கோன்மாரி மெத்தடை நம்ம ஈஸியா பண்ணாலும் இதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். ஒரே நேரத்துல நிறைய திங்ஸ் கிளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாமே குவிஞ்சு கிடக்கிறத பாக்குறப்ப நமக்கு டென்ஷன் ஆகும். அதுக்கு எல்லாத்தையுமே ஒரே டைம்ல போட்டு கிளீன் பண்ணாம கேப் விட்டு பண்ணுங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிக்கணும்னு இல்ல. உங்களுக்கு டைம் இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிளீனிங் ப்ராசஸை பண்ணுங்க. அப்புறம் எமோஷனலா சில பொருட்கள் கூட நம்ம அட்டாச் ஆகிருப்போம். எக்ஸ்லவர் கொடுத்த கிஃப்ட்ஸ், பழைய போட்டோஸ்னு சில பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்கலாம். அதை பார்க்கும்போது திரும்ப அந்த பழைய மெமரிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சுக்கிட்டு மத்ததை ரிமூவ் பண்ணிடுங்க. சென்டிமெண்டான பொருட்களை வைக்கிறதுக்குன்னே ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்ல மட்டும் போட்டு வைங்க. சில பொருட்கள் சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையான்னு நமக்கே தெரியாது. ஆனா எப்பயாவது ஃபியூச்சர்ல தேவைப்படலான்னு அந்த பொருளை வீட்டுக்குள்ளேயே பல நாளா வச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்க பொருட்கள் எல்லாம் அங்கங்க வைக்காம ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க. தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்க உங்க வீட்டை சுத்தம் பண்ணி அரேஞ்ச் பண்ணா பாக்குறதுக்கு கிளீனா இருக்கும். சின்ன பிளேஸா இருந்தாலும் ரொம்ப அடைஞ்ச மாதிரி இல்லாம நீட்டா இருக்கும். கிளீன் பண்றது கூட ஓகே, ஆனா அதை மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம்னு நம்மள நிறைய பேர் நினைப்போம். இன்னைக்குதான் கபோர்டை சுத்தம் பண்ணிருப்போம், திரும்ப 2 நாள் எல்லாமே கலைஞ்சு கிடக்கும், எதுக்கு சுத்தம் பண்ணிட்டுன்னு அப்படியே விட்டுருவோம். ஆனா இந்த கோன்மாரி மெத்தட்ல அப்படி இருக்க கூடாது. இதுவும் ஒரே ஒரு டைம்ல ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் கிடையாது. டெய்லியுமே நீங்க எடுக்கக்கூடிய பொருட்களை எடுத்த இடத்துல தான் வைக்கணும். ஒவ்வொரு மந்த்தும் ஒரு குறிப்பிட்ட நாட்களை கிளீனிங்காகன்னு ஸ்பெண்ட் பண்ணணும். வீட்டுக்குள்ள தேவையில்லாத பொருட்கள் சேராம பாத்துக்கிறதுல கவனமாவே இருக்கணும். கோன்மாரி மெத்தடை யூஸ் பண்றதால உங்க வீட்டை எப்பவும் ஃபுல்லா கிளீனா வச்சுக்க முடியும். ரொம்ப டயர்ட் ஆகாம ஒட்டுமொத்த கிளீனிங் ப்ராசஸையும் உங்களால முடிக்க முடியும். கிளீனா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியும். ப்ரெஷர் இருக்காது. ஒவ்வொரு கேட்டகரிஸா கிளீன் பண்ணும்போது சீக்கிரமும் வேலை முடியும். கிளீன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு பார்த்து பண்றதுனால நம்ம ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும். உண்மையா என்ன பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷம் கொடுக்காத பொருட்களை வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இந்த கோன்மாரி மெத்தட்ல இருக்கு. வீடு சுத்தமா இருந்தாதான் மைண்ட் சுத்தமா இருக்கும். வீட்டை கிளீன் பண்றதுக்கு முன்னாடியும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமும் போட்டோஸ் எடுத்து பாருங்க. அதுலயே உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அங்கங்க குப்பை மாதிரி துணியெல்லாம் பெட்ல கிடக்குற ரூமுக்கும் நீட்டா அரேஞ்சா இருக்க ரூமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதை நீங்களே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பிக் எடுத்து பாருங்க. அது உங்களை இந்த கோன்மாரி மெத்தடை இன்னுமே ஃபாலோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இன்னும் உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் நீங்க ஒரே ஆளா கிளீன் பண்ணணும்னு இல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த கோன்மாரி மெத்தடை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம். ஒன்ஸ் கிளீன் பண்ண அப்புறம் எல்லாருமே காம்ப்ளிமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இது ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் ஹாப்பியா வச்சுக்க உதவி பண்ணும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்க வீட்டை மட்டும் இல்ல உங்க ஆஃபீஸை கூட நீங்க சுத்தம் பண்ணலாம். கிளீனான பிளேஸ் உங்க மைண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு உங்களை ப்ரொடக்டிவா வேலை பார்க்க வைக்கும். அப்புறம் என்ன, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட வீட்டையும் வேலை பார்க்குற இடத்தையும் சுத்தமா வைங்க. மைண்டை ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஃபைனலா இந்த கோன்மாரி மெத்தடை ஒரு சம்மரியா பாத்திரலாம். கோன்மாரி மெத்தடோட பிரின்சிபல் 3 தான். 1, தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுறணும். நம்பர் 2, தேவையான பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு பார்க்கணும். நம்பர் 3, அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம வீடு சுத்தமா ஆயிடும். பல பேரோட வீடு எவ்வளோ கிளீன் பண்ணி பல தொடச்சு வச்சாலும் அது சீக்கிரமே குப்பையாறதுக்கு மெயினான ரீசனே ஒழுங்கா கிளீன் பண்ணாம இருக்கிறது தான். பொருளை சும்மா நகர்த்தி வைக்கிறதுனால ரூமை கிளீன் பண்ண முடியாது. அதுக்கு கேட்டகரி வைஸ் கிளீன் பண்ணணும். 5 கேட்டகரிஸ் இருக்கு. க்ளோத்ஸ், புக்ஸ், பேப்பர்ஸ், மிஸ்சலானியஸ், சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ். இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. பாக்ஸஸை யூஸ் பண்ணுங்க. பிளேஸை சேவ் பண்றதுக்கு துணிகளை ஃபோல்ட் பண்ணி வைங்க. கோன்மாரி மெத்தடை ஒரு டைம் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எடுக்கிற பொருள் அங்கங்க அப்படியே வைக்காம அதுக்குன்னு ஒதுக்கி இருக்க பிளேஸ்ல வைங்க.
இது ரொம்ப நாள் உங்க வீடு மெஸ்ஸியா ஆகாம இருக்க உதவி பண்ணும். இந்த கோன்மாரி மெத்தடை யூஸ் பண்ணி ஜப்பான் மக்கள் காலங்காலமா அவங்க வீட்டையும் அவங்க வேலை பார்க்குற இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வராங்க. அவங்க மைண்ட சந்தோஷமாவும் வேலையில ப்ரொடக்டிவாவும் வச்சுக்க இந்த மெத்தட் ரொம்பவே உதவியா இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி நீங்களுமே உங்க இடத்த சுத்தம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கைய வாழலாம். நான் சொன்ன மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கோன்மாரி மெத்தடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.